ஹாய் வீவர்ஸ். ஆவடியில் இந்த வெயிலை சமாளிக்கக்கூடிய அதிசய நீர்வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் வெள்ளம் திரும்பிய பக்கமெல்லாம் இந்த பருத்திப்பட்டை நோக்கி ஓடிட்டே இருக்குதுன்னா அதிசயம் அதிசயம் அதிசயம். இந்த 120 ரூபாய்க்கு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் ஃப்ரீ. அது மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 120 ரூபா தான். 2 வீலர் பார்க்கிங் 20 rupees. 5 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த வாட்டர் ஃபாலை என்ஜாய் பண்ண உங்களை வரவேற்கிறாங்க. 120 ரூபா கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அதை விட்டு வெளியிலே வரவே முடியாது. குற்றால அருவியில் கூட நீங்கள் இந்த மாதிரி குளிச்சே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடான த்ரில்லிங்கான ஒரு வாட்டர் ஃபாலு. அதை சுற்றி ஸ்டால்ஸு ப்ளஸ் ரங்கராட்டினம் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. மெயின் ஃபோக்கஸ் இந்த வெயிலை தணிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த வாட்டர் ஃபால் என்னன்னு சொல்கிறது, இது ஒரு சின்ன அறிகுறி தான். பாருங்கள் எப்படி மக்கள் வெள்ளம் வந்துட்டே இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இந்த அதிசயத்தை காண்றதுக்கு ஆவடி மக்களும் ஆவடி சுற்றி இருக்கிறவங்களும் சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களும் படை எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. 120 ரூபா தான் டிக்கெட்டு. 5 வயசு கீழே இருந்ததுன்னா டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. 2 வீலருக்கு 20 rupees. ஓப்பனர் ரொம்ப நல்லாயிருக்கு. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. 5 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் இங்கே பண்ணலாம். சிறுவர்களுக்கு உண்டான ராட்டினம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு கிடைக்கிறாங்கல்ல சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்காக இருக்கிறது பெரிய அம்சம். 120 ரூபா ஒரு வலுவே கிடையாது. அங்கே இருக்கிற குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட் பார்க்குறதுக்கே எவ்வளோ ரூபா வேணால் செலவு பண்ணலாம். அதை விட இந்த வாட்டர் ஃபாலு, இந்த ஸ்விங்கில் 90s கிட்ஸு, இந்த பானிபூரி பேல்பூரி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டெல்லி அப்பளம், வகை வகையாக சொல்லிகிட்டே போகலாம். மக்கள் அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. நான் போகிறப்ப மணி பார்த்திங்கன்னா 6 மணி. அதுக்கப்புறம் நிறைய க்ரௌட்ஸு போகணுன்றதுக்காக ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணதும் மட்டுமே இல்லாமல் இங்கே பழைய காலத்தில் ரிங் போட்டு ஆடுறது மாதிரி நிறைய இதுவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் 90s கிட்ஸு. இங்கே வர குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு பெரியவங்க எல்லாரும் இந்த 90s டேஸ்ட் ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணுறது அலாதியாக இருந்துச்சு. இந்த திரும்பவும் இந்த 96 மாதிரி இந்த காதல் மாதிரி 90s கிட்ஸ்க்காக இந்த ஸ்வீட்ஸ் எங்கே போனாலும் இது ஹைலைட் ஆகியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திரும்பவும் நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டனே கொண்டனேன்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்னோடய மக்களுக்கு என்னோடய பசங்களுக்கு இப்போ தான் இருக்குது மெயின் பிக்சர். அருவி அடா என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க. மக்கள் எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஃபுல்லாக குளித்து என்ஜாய் பண்ணலாம், செல்ஃபி எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். அந்த பருவ தகப்பன் தன்னோட குழந்தைய இந்த அருவியில் குளிக்க வச்சு தொலைச்சிட்டு இருக்கிறாரு. இது கலர் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபாலில் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கலாம். நோ டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன். அதான் சொன்னேன், இந்த 120 ரூபா ஒரு வருஷத்துக்கு உண்டான சந்தோஷம் ஒரு நாளில் கிடைக்கும்னு சொன்னால் அது இவ்வளோ தான் அவ்வளோதான் கிடையாது. மக்கள் எல்லோரும் பாருங்கள், அவங்களோட குழந்தைங்களை குளிக்க வச்சு வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே பார்க்கவே முடியாது. சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறார் பாருங்களேன். காரணமாக தான் சொன்னேன், 120 rupees இஸ் நாட் அ காஸ்டின். பெரிய மெனுமெண்ட் இந்த மே மாதம் 2026 இந்த பருத்திப்பட்டியில் இந்த அமேஸ்மெண்ட் இந்த போனோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் இது இது பாருங்கள், இந்த குழந்தைய ரிமோட் மூலயமா தான் கார் இயங்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோன்றது. இது ஒரு மெயின் அருவி. இந்த மெயின் அருவியில் நின்றுட்டு குளிக்க முடியாது, நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துருக்கலாம். உள்ளே ஒரு அருவி இருக்குது, அதுதான் செம. இங்கே போய் நின்னாலே ஒரு ஜிலுன்னு ஊட்டி. அதுக்கப்புறமாட்டு உள்ளே வரதுக்கு பாருங்கள், அந்த மரத்துலலாம் லைட்டு போட்டுட்டு நம்மள உள்ளே இன்வைட் பண்ணுறது, இங்கே சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சுருக்குது. என்னமோ நம்ம ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ரெண்டாவது இதுக்குள்ளே தான் மக்கள் எல்லாம் உடனே இந்த ஸ்டால்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான இது இருக்குது. இந்த ஸ்டாலு, இந்த ரங்கராட்டினம் ப்ளஸ் அந்த ட்ரெயின், இதுக்குள்ளே ஒரு மேஜிக் ஷோ கூட ஒன்று நடக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் டிக்கெட் வாங்கணும். நாட் ஒன்லி 120 rupees. அந்த 120 rupees நீங்கள் குளிக்கிறதுக்கு, செல்ஃபி எடுத்துக்கு, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு தான்.
குழந்தைங்கள வந்துட்டு ஒரு இதுலேயும் இது பண்ணணுன்னா எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் வாங்கணும். இந்த பாருங்க சின்ன குழந்தைங்கள வந்துட்டு மேலே வச்சுருக்குறாங்க. இங்கே கார் இருக்குது, புல்லட் இருக்குது, விதவிதமான ஸ்விங்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு த்ரோவே ப்ரைஸில் மக்கள் பாருங்கள் எப்படி உட்கார வச்சு அழகாக இது பண்ணுறதுக்கு நிறைய ரைடிங்ஸ் இருக்குது. இந்த ரைடிங்கில் உக்காந்துட்டு இது பண்ணுறதுக்குன்னு மக்கள் வராங்க. பெரியவங்களும் அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸை கூட்டிகிட்டு நீங்கள் மிஸ் பண்ணாத போயிடுங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது. ஆனால் இந்த கோடை வெயில் நம்மளை வாட்டுறதுக்கு நம்மளால் வந்து கொடைக்கானலோ ஊட்டியோ சுவிட்சர்லாண்டிலோ போட முடியலனாலும் இந்த ஆவடி பருத்திப்பட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சர்லாண்டு என்ன, கொடைக்கானல் என்ன, ஊட்டி என்ன, அதை விட ரியலிஸ்டிக்காக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அந்த கடைசி வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அந்த அருவிலேயே குளிச்சுட்டே இருந்தால் கூட உங்களை என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அங்கே குளிச்சுட்டு வந்த பிறகு தான் அது சுற்றி வந்த பிறகு பசி எடுக்கும் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த டெல்லி அப்பளம், பானிபூரி, பேல்பூரி, பாவு, வடைப்பாவு சொல்லி நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து போனதுக்கு உண்டான ஒரு விளையாட்டு. இங்கே வந்து ஒரு ரிங்கை வச்சுட்டு 50 ரூபா கொடுத்தா இது, 100 ரூபா கொடுத்தா இது, எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள் ஃப்ரீன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது ஒரு கண்துடைப்பான வேலை. ஆனால் இதையும் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க, ரிங் போட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் பார்க்குறது அந்த குழந்தைங்கள கூட்டும் போய் அந்த அருவியில் குளிக்கிறதோ அந்த ரைடிங்கில் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒன்றா திங்ஸ் கொடுங்க. இந்த பாருங்கள் ஃபாரினில் மாதிரி உக்காந்துட்டு என்ன மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னுட்டு ரொம்ப 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 இந்த 120 குழந்தைங்கள உள்ளே விட்டுட்டு இந்த குழந்தைங்கள இந்த பால்ஸ் கூட வந்து விளையாட வைக்கிறது வந்து ரொம்ப அமேசிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இந்த மகிழ்ச்சிக்காக தான் பேரண்ட் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன் குழந்தைக்காக தான் அவன் வேலையே செய்கிறான் இல்லையா. ஸோ எந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தானே. ஸோ இதனால் வந்துட்டு என்ன சொல்ல, இதுதான் மெயின் அருவி. இந்த அருவியில் வந்து உக்காந்துட்டிங்கன்னா போதும், வெளியில் எழுந்து வர்றதுக்கே உங்களுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் உக்காந்து குளிக்கலாம். எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. செல்ஃபி எடுத்துக்கலாம். பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் குளிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. போக 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 இந்த லைட்ஸ் வந்து கீப் ஆன் மாறுது. பாருங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்குறாங்க, பெரியவங்க உக்காந்துட்டு இருக்காங்க. இது படிக்கட்டு மேலே போய் உக்கார வரைக்கும் உங்களால் உக்காந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இந்த 120 ரூபாயில் வந்துட்டு நம்ம குற்றால அருவியில் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு பயம் இல்லாமல் குளிக்க முடியாது. ஆனால் இங்கே என்ஜாய்மெண்ட்டோட குளிச்சுட்டு வரலாம், பசங்களோட சேர்ந்து உக்காந்து குளிச்சுட்டு வரலாம். அதுதான் இதுதான்ன்றது இல்லை. ரொம்ப என்ஜாய்டாக நல்லபடியாக இது பண்ணுறதுக்கு ஒரு பெருமையான அருமையான ஒரு வாய்ப்பு ஆவடி பருத்திப்பட்டில் இருக்கிற இந்த டிஜே அனௌன்ஸ்மெண்ட்டு தான். மறக்காமல் இங்கே விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேருமே போங்க. அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னா இந்த குளிக்கிறது தான் கிஃப்ட்டுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். 120 ரூபாய்க்கு 5 மணி நேரம் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டே வரலாம் பசங்களோட சேர்ந்து. இந்த கோடை வெயில வந்து சுவிட்சர்லாண்ட் போகிறது, ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு பதிலாக இந்த பருத்திப்பட்டியில் போயிட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த ட்ரேட் ஃபேரை அதை விட ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. இந்த காணொலி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு மாற்றி போகிறதுக்கும் இருப்போம். இது வந்து 120 ரூபாயில் சொர்க்கத்தை வரவழைக்கிற ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அட ஏஜ்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு, அது ஒரு நம்பர் தான். என்ஜாய்மெண்ட்டுன்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். டோன்ட் மிஸ் இட், என்ஜாய் தி பெஸ்ட்னு சொன்னாக்கா வார்த்தைகளே கிடையாது. இதுதான் திரும்பிய பக்கம் எல்லாமே இந்த அருவிக்கிட்ட தான் மக்கள் வெள்ளம் 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 அப்படி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அருவியை பார்க்குறது என்ன, குளிக்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, இதுக்கே வந்துட்டு அந்த 120 ரூபாய் எவ்வளோ வேணால் கொடு. 500 ரூபாய் கொடுத்தா கூட தகுங்க, 1000 ருபீஸ் கொடுத்தா கூட தகும். அந்த அளவுக்கு வர்த்துவையிலான ஒரு வாட்டர் ஃபால். இந்த மாதிரி வாட்டர் ஃபால் வந்து சென்னையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.